இன்றைக்கி நம்ம வந்து ஃபைல் சிஸ்டம் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். ஃபைல் சிஸ்டம் இஷ்யூனா என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் சிஸ்டம் வந்து பூட் ஆகும்போது மெயின்டெனன்ஸ் மோடில் எமர்ஜென்சி மோடில் போயிடும், அல்லது ரீட் ஒன்லி மோடில் மவுண்ட் ஆயிரும். இந்த மாதிரி டைமில் வந்து FSCK யூட்டிலிட்டி மூலமாக நம்ம பண்ணிக்கலாம், அல்லது XFS ரிப்பேர் இந்த கமாண்ட் மூலமாக நம்ம ஃபைல் சிஸ்டமோட எரரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்வரில் வந்து என்ன டிஸ்க் இருக்குன்னு பாருங்கள். LSBLக்கு கொடுக்குறேன். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா SDA இருக்குது, SDB இருக்குது, SDC இருக்குது. SDBயும் SDCயும் எம்டி டிஸ்க்கு, இது வந்து ரா டிஸ்காக இருக்குது. இதை நம்ம பார்ட்டிஷன் பண்ணி மவுண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா mkfs.xfs/dev SDB இதை நம்ம வந்து ரா டிஸ்காக அப்படியே கூட மவுண்ட் பண்ணிக்கலாம், அல்லது FDisk மூலமாக அந்த டிவைஸ்க்குள்ளே ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ரா டிஸ்காகவே எடுக்கிறேன், ஃபார்மேட் பண்ணிட்டேன், ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன், mkdir/xfs. இதில் மவுண்ட் பண்ணுறேன், mount/dev SDB XFS மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி LSBLK கமாண்ட் பாருங்கள், SDB வந்து XFSல மவுண்ட் பண்ணிட்டு. இப்போது SDC டிஸ்க் இருக்குது, அதையும் ஃபார்மேட் பண்ணி மவுண்ட் பண்ணுறேன். mkfs.ext4ல் நான் பண்ணுறேன். SDC ES கொடுங்க. இப்போது ஃபார்மேட் ஆகிட்டு இப்போ mkdir/ext4 mount/dev SDC ext4. இப்போ பாருங்கள், நம்ம ஃபார்மேட் அடித்த டிஸ்க் வந்து LSBLK கமாண்ட் கொடுக்கேன். SDB வந்து XFSல மவுண்ட் பண்ணியிருக்கேன், SDC வந்து ext4ல் மவுண்ட் பண்ணியிருக்கேன். DA5HD கொடுத்து பாருங்கள். XFS 5GB, ext4ம் 5GB. இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து இப்போ மவுண்ட் பாருங்கள், லெஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ SDB நம்ம பண்ணது வந்து இருக்குது, XFS ரீட் ரைட்டு, அதுக்கு மாதிரி SDC இருக்குது, ext4 ஃபார்மேட்டு ரீட் ரைட்டு. அதே மாதிரி ரூட் ஃபைல் சிஸ்டம் பார்க்கலனாலும் பார்த்துக்கலாம். இதில் ரூட் ஃபைல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இது இதில் பார்த்திங்கன்னா ஸ்லாஷில் இருக்குது XFS ரீட் ரைட்டு. ஸோ நம்ம ஃபைல் சிஸ்டம் வந்து எல்லாமே ரீட். சில கேஸில் என்ன இருக்குன்னா ஃபைல் சிஸ்டம் ரீட் ஒன்லி மோடு போயிடும் ரியல் டைமில் ரன்னிங்கில் இருக்கும்போது. என்ன ரீசன்காண்டி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டேட்டா வந்து காப்பி இந்த மாதிரி ஆகிறதுல, அல்ல IO பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த ஐநோட்ஸ் வந்து கரப்டடாக இருக்கலாம், அல்லது சூப்பர் பிளாக் ஏதோ கரப்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனில் வந்து ரியல் டைமில் நம்ம மவுண்டட் ஃபைல் சிஸ்டமே வந்து ரீட் ஒன்லி மோடுக்கு மாறிடும். இப்போ நம்ம இது வந்து எக்ஸாம்பிள் பர்பஸ்க்காண்டி நான் இப்போ இந்த கேஸுக்கு வந்து சொல்கிறேன். mount-o vmount இப்போ RWM கொடுத்தா ரீட் அண்ட் ரைட் மோடில் மவுண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ரீட் ஒன்லி மோட்லேயே பண்ணுறேன், ext4 கொடுக்குறேன். இப்போ நம்ம மவுண்ட் கமாண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ROவில் பார்த்தீங்கன்னா SDC பார்த்தீங்கன்னா RO மோடில் மவுண்ட் ஆகிருக்கு, ரீட் ஒன்லி மோடில். இது வந்து நான் மேனுவலாக கொடுத்துருக்கேன். ரியல் டைமில் ஏதோ ஒரு ஐநோடு இல்லை IO பெர்ஃபார்மன்ஸ்னால ரீட் ஒன்லி மோடு போயிடும். இந்த மாதிரி கேஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து அன்மவுண்ட் பண்ணணும். அன்மவுண்ட் பண்ணிவிட்டு FSCK ext4 ஃபைல் சிஸ்டம்னால FSCK கமாண்டை யூஸ் பண்ணணும். FSCK கமாண்டை எடுத்த உடனே /dev SDC இப்படியும் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னக்கூட்டி ஏதாவது பிளாக் எதுவும் கரப்டடாக இருக்கா என்னன்னு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு -n ஆப்ஷனை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து எந்த விதமான வந்து மாடிஃபை பண்ணாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு கொடுக்கும். இந்த சூப்பர் பிளாக்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த ஐநோட்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. இப்போ SDC கொடுத்து பாருங்கள். இப்போ நம்மளுடைய இது வந்தீங்கன்னா இப்போ தான் ஃபார்மேட் பண்ணனால க்ளீனாக தான் இருக்குது ஸ்டேட்டஸ் எல்லாமே. ஸோ இருந்தாலும் நம்ம இதை வந்து செக் பண்ணலாம் தான். FSCK/dev SDC கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட கேட்கும், இந்த பிளாக் வந்து கரெக்டாக இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம ஒவ்வொரு டேடையும் எஸ் கொடுத்து பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து சில ரியல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1000 lakhs கணக்கில் அந்த இது வந்து கரெக்டாக இருக்கலாம், ஐநோட்ஸ் அந்த பிளாக்லாம். அந்த மாதிரி டைம் வந்து FSCK-y
dev sdc இந்த கமாண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி fsck -f y கொடுத்து பண்ணிக்கலாம். சில டைமில் வந்து ஃபோர்ஸாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணலாம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 பாஸ் 4 பாஸ் 5 இந்த மாதிரி வந்திருக்கும். செக்கிங் ஐ நோட்ஸு பிளாக் சைஸு இந்த மாதிரி அது அந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. fsck கமாண்ட் வந்து ext4க்காண்டி யூஸ் பண்ணுவோம். XFS ஃபார்மேட்டுக்குள்ளதுக்கு வந்து XFS ரிப்பேர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அது மூலமாக அதில் ஏதாவது ஒரு ஃபைல் சிஸ்டமில் எரர் வந்தால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போது வந்து மேன் பேஜில் fsck கமாண்டை பாருங்கள். இதில் நிறைய டைப் இருக்குது. இப்போ 0 பார்த்தீங்கன்னா நோ எரர், இதே 1 வந்துச்சுன்னா ஃபைல் சிஸ்டம் எரர் கரெக்டட். இந்த மாதிரி ஒவ்வொரு எரருக்கு தகுந்தால ஒவ்வொரு கோடு வச்சுருப்பாங்க, எக்ஸிட் கோடு. இப்போ எக்ஸிட் கோடு 0 வந்துச்சுன்னா நோ எரர், நம்ம fsck கமாண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிருக்கு. இதே இது எரர் கோடு வந்து இப்போ 2 வந்துச்சுன்னா சிஸ்டம் சுட் பி ரீபூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில எரர் கோட் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் மேன் கமாண்ட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரியல் டைமில் வந்து நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா fsck நம்ம -n சொல்லிட்டோம். அதாவது -n வந்து மாடிஃபை எதுவுமே பண்ணாது, ஜஸ்ட் நமக்கு வந்து அவுட்புட்டை மட்டும் காட்டுன்னு சொன்னோம். y கொடுப்போம். y கொடுத்துட்டோம்னா அதுவே இன்ட்ராக்ஷன் மெத்தடில் எஸ் கொடுத்து இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த கரெக்டடான பிளாக்கை ஐநோட்ஸை. அதே மாதிரி -a ஆர் -y கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல் சிஸ்டமும் பண்ணும், ஆனால் ரூட்டை மட்டும் விட்டுருவோம். அதுதான் இந்த ஆர் கொடுக்குறது. ஆனால் இது பெரும்பாலும் நம்ம ரியல் டைமில் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மவுண்டட் ஃபைல் சிஸ்டம் வந்து fsck ரன் பண்ணாது. இப்போ பாருங்கள், மவுண்ட் கொடுக்குறேன், sdc ext4ல் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ fsck ரன் பண்ணுறேன், எரர் அடிக்கும் பாருங்கள், டிவைஸ் sdc. ஏன்னா டிவைஸ் இஸ் மவுண்டட். fsck வந்து எப்போதுமே வந்து அந்த டிவைஸ் வந்து அன்மவுண்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதாவது டிவைஸ்னால் டிஸ்க்கு. இப்போ வந்து XFS ஃபைல் சிஸ்டம் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். XFS ரிப்பேர் கமாண்டும் ஒரு XFS ஃபைல் சிஸ்டம் மவுண்டடாக இருக்கும்போது ரன் பண்ண முடியாது. இப்போ அன்மவுண்ட் பண்ணணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். XFS_repair/dev sdp. இப்போ பாருங்கள், இஸ் எ மவுண்டட் ஃபைல் சிஸ்டம் சொல்லி நமக்கு எரர் மெசேஜ் அடிக்குது. அன்மவுண்ட் பண்ணுறேன், XFS பண்ணிட்டேன். இப்போ XFS_repair device sdp. ஸோ XFSலேயும் பேஸ் 1 பேஸ் 2ன்னு சொல்லி 7 பேஸ் இருக்குது. எல்லாம் வெரிஃபை முடிஞ்சதுக்கப்புறம் டன்னு வந்துடும். fsckல ஒரு 5 இது இருந்துச்சு, பாஸ் 1 பாஸ் 2 பாஸ் 3 பாஸ் 4 பாஸ் 5. அதே மாதிரி fsckல வந்து எரர் கோடும் இருக்கும். 0ன்னா வந்து நோ எரர், இந்த மாதிரி சில எரர் கோடு வச்சுருக்காங்க. இப்போ XFSல நம்ம ரன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம இப்போ தான் ஃபார்மேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பெருசாக எதுவும் செக் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் எதுவும் எரர் இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகிட்டு இதுலேயே நம்ம வந்து ஃபோர்ஸ் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். repair-f device sdb. ஸோ ஃபோர்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சில கேஸில் வந்து நீங்கள் நார்மல் இதில் ரன் பண்ண முடியாதனால அதனால் -f ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி lsblk கமாண்ட் கொடுக்குறேன். ஒரு ext4 ஃபைல் சிஸ்டம் வந்து XFS ரிப்பேர் மூலமாக பண்ண முடியாது. அதேமாதிரி XFS ஃபைல் சிஸ்டமை fsck மூலமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. fsck வந்து ext4 தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், அல்லது ext3 ext2 இது மாதிரி. XFSக்காண்டியே XFS ரிப்பேர் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், யூமௌண்ட் கொடுத்து /ext4 கொடுக்குறேன். XFS_repair/dev sdc. நம்ம sdcயை வந்து ext4 ஃபார்மேட்டில் ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். இப்போ எரர் அடிக்கும் பாருங்கள், பேட் இமேஜ் நம்பர்னு. ஓகே, எக்ஸிட் ஆகிட்டு. ஆனால் fsck மூலமாக நம்ம ரன் பண்ணிக்கலாம் டிவைஸ் sdc. ஸோ க்ளீன். ஏன்னா ext4 ஃபைல் சிஸ்டம், அதனால் fsck கமாண்ட் யூஸ் ஆகுது.
அதே மாதிரி fsck/sdb பாருங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து XFS ஃபைல் சிஸ்டம் க்ளீனாக மென்ஷன் பண்ணிடும். நம்ம இதுக்கு வந்து XFS யூட்டிலிட்டி தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மிஷினை வந்து ரீபூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து FS டேபில் என்ட்ரி ஆட் பண்ணுறேன். டிவைஸ் sdb/XFS ஃபைல் சிஸ்டம் டிஃபால்ட் 00. இங்கே 00 எதுக்கு மென்ஷன் பண்ணுறோம்னா, இங்கே ஃபஸ்ட்டு உள்ளது வந்து டம்ப் வேணுமான்னு கேட்கும், ரெண்டாவது உள்ளது வந்து ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணுமான்னு கேட்கும் ரீபூட் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 1 அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா டம்ப் எடுக்கும். அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம்னா ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணணும் ரீபூட் டைமில். ரூட் ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம 1 கொடுப்போம், மற்ற ஃபைல் சிஸ்டத்துக்கு வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம் தான். SDC ext4 default 00. இப்போ நம்ம மவுண்ட் பாயிண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். மவுண்ட் -a கமாண்ட் கொடுத்து பாருங்கள். DAVHT நம்ம FS டேப்பில் உள்ள என்ட்ரி எல்லாமே வந்து மவுண்ட் ஆகுது. இப்போ நான் இந்த சர்வரை வந்து ரீபூட் பண்ணுறேன். எதுக்கு ரீபூட் பண்ணுறேன்னா, நம்ம வந்து சில கேஸில் ரீபூட் பண்ணும்போது எமர்ஜென்சி மோடு போயிடும் அல்லது மெயின்டெனன்ஸ் மோடு போடணும்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி கேஸில் வந்து நம்ம வந்து ரூட் பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் ரூட் பாஸ்வேர்டு மூலமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிங்கிள் யூசர் மோடில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டாலும் ரெஸ்கியூ மோடில் போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ FSCK ஒரு ஃபைல் சிஸ்டம் எரர் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து இஷ்யூவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சிங்கிள் யூசர் மோடில் அல்லது ரெஸ்கியூ மோடில் போய் பண்ணுவோம். மற்ற ஃபைல் சிஸ்டம் ஏதாவது இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நம்ம ரூட் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி நம்ம அந்த எமர்ஜென்சி மோட்லேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேஸில் வந்து நான் வந்து இப்போ சிங்கிள் யூசர் மோடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த சர்வரை ரீபூட் பண்ணுறேன். ரீபூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கெர்னலை செலக்ட் பண்ணுறேன். கிரெப்புக்கு இதில் rd.break கமாண்ட் மூலமாக நம்ம சிங்கிள் யூசர் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்க்ரீனை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். mount/grep ரூட்னு கொடுங்க. நம்ம ஃபைல் சிஸ்டம் எதில் நம்ம இருக்குன்னா /sysroot அந்த இதில் இருக்குது நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டம். பார்த்தீங்களா, /device mapper rhel_rhl7-root இதுதான் நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து VGSல அதாவது LVMல கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அது வந்து sysrootல மவுண்ட் ஆகிருக்கு. XFS ஃபைல் சிஸ்டம் ரீட் ஒன்லி மோடில் தான் இதில் இருக்கும். நம்ம இதை வந்து ரீட் அண்ட் ரைட் மோட்லேயும் மவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னா, எப்படி இதை நம்ம XFS ஃபைல் சிஸ்டம் வந்து ரிப்பேர் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். XFS_repair இப்போ ரீட் ஒன்லி மவுண்ட் இந்த மாதிரி உள்ளதை நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாம் தான் -d ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியும் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பண்ணலாம் தான் இதை வந்து சொல்கிறேன். அதுக்கு நம்ம ரூட்டை பார்க்கலாம் முன்னாடி மற்ற ஃபைல் சிஸ்டம் பார்க்கலாம். ls-l/device sd ஸ்டார் கொடுங்க. என்னென்ன டிஸ்க்லாம் இருக்குங்கிறது லிஸ்ட் காட்டும். இந்த SDA இது வந்து ஒவ்வொரு இதை பொறுத்து மாறும். இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் SDAன்னு இருக்குது. உங்களுடைய சர்வரில் என்ன VDA இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு நேமில் கூட அந்த டிஸ்க் டிவைஸ் வந்து இருக்கலாம். அதுக்கு தகுந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நமக்கு நல்லா தெரியும் SDA1 வந்து பூட் பார்ட்டிஷன் இருந்துச்சு. SDA2ல தான் LVM கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். அதில் தான் ரூட் ஃபைல் சிஸ்டமும் இருந்துச்சு, ஸ்வாப் ஃபைல் சிஸ்டமும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். SDBயில் வந்து XFS, SDC வந்து ext4 ஃபைல் சிஸ்டம் இருக்குது. இப்போது XFS_repair/dev SDB நம்ம இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் சப்போஸ் நிறைய எரர் இருந்துச்சு, ஐநோட் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்ட் பண்ணும். அதே மாதிரி SDA கொடுங்க. SDA வந்து பூட்டு. ஸோ பூட் ஃபைல் சிஸ்டமும் செக் பண்ணிவிட்டு ls-l/device sd ஸ்டார் கொடுங்க.
இது கிளியர் கொடுத்துட்டு கொடுக்குறேன். அதாவது எஃப்எஸ்சிகே கொடுத்து பாருங்கள், மொத்தமே வந்து fsck.xfs மட்டும்தான் இருக்குது. Red Hat 7ல் சிங்கிள் யூசர் மோடில் ext4 இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போது சப்போஸ் ரூட் ஃபைல் சிஸ்டம் நீங்கள் பண்ணியிருந்தீங்க ext4லேயே இருந்துச்சுன்னா மேபி அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து XFS ஃபைல் சிஸ்டமில் தான் ரூட் ஃபைல் சிஸ்டமே இருக்கனால எஃப்எஸ்சிகே யூட்டிலிட்டி இன்ஸ்டால் ஆகலை சிங்கிள் யூசர் மோடில், அதாவது இந்த கெர்னலில் இல்லை. அதனால் நம்ம இப்போ ரன் பண்ணவும் முடியாது. இப்போ பாருங்கள், SDC கொடுங்க, என்னன்னா fsck.ext4 ஃபார் டிவைஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு while executing no such files are directory வந்துட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து mount/grep root இது வந்து ரெண்டு ஆப்ஷன் நம்ம மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் சிஸ்டம் வந்து ரீட் ஒன்லி மோடில் மவுண்ட் ஆகிருக்குது, எதுலனா சிஸ் ரூட்டில் இருக்குது. இப்போ நம்ம XFS_repair -D ஒரு ஆப்ஷன் இருக்குது. -D ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து ஒரு ரீட் ஒன்லி மோடில் மவுண்டடான ஃபைல் சிஸ்டமாக நம்ம வந்து ரன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் XFSக்கு. இப்போ டிவைஸ் மேப்பர் RHEL ரூட் பாருங்கள், ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, -D யூஸ் பண்ணும்போது ரிப்பேர் ஆஃப் ரீட் ஒன்லி மவுண்டட் கம்ப்ளீட்டட் இமீடியட்லி ரீபூட் என்கரேஜ்னு சொல்லிப்பாங்க. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு மெத்தட்லையும் பண்ணிக்கலாம். மவுண்ட் ரூட் கொடுங்க, மவுண்ட்டும் பண்ணிக்கலாம் நம்ம சிங்கிள் இந்த யூசர் மோடில். சிஸ் ரூட்டை கொடுங்க. இப்போ ரூட் ஃபைல் சிஸ்டம் இருக்காது பாருங்கள். இந்த டைமில் XFS_repair -F கொடுக்கலாம் தான் கொடுத்துக்கலாம், இல்லை டேரெக்டாகவே டிவைஸ் மேப்பர் ரூட். ஸோ நம்ம இப்படியும் பண்ணிக்கலாம், அதாவது அன்மவுண்ட் பண்ணிவிட்டு அந்த XFS ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம், அதாவது ரூட் ஃபைல் சிஸ்டமை. ஓகே, நான் இப்போ வந்து ரீபூட் கொடுக்குறேன். இப்போ சிங்கிள் யூசர் மோடில் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபோர்ஸாக வந்து ஒரு ரூட் ஃபைல் சிஸ்டமை வந்து நம்ம வந்து எஃப்எஸ்சிக்கு ரன் பண்ண வைக்கலாம் நெக்ஸ்ட் ரீபூட்டில், அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி டியூன் டு எஃப்எஸ்னு ஒரு கமாண்ட் மூலமாக ext4 ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ரெண்டும் இப்போ பார்க்கலாம். ஓகே, login from 20. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரீனை. ரூட் யூஸராக சூஸ் யூஸர் கொடுக்குறேன். LSBLK கமாண்ட் கொடுங்க. பாருங்கன்னா SDC வந்து ext4ல் இருக்குது. tune to fs-l SDC இந்த கமாண்ட் அடிச்சிட்டோம்னா ext ஃபைல் சிஸ்டத்துடைய டீட்டெயில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேஜ் அப் கொடுத்து மேலே போய் பாருங்கள், ஃபைல் சிஸ்டம் டீட்டெயில் இருக்கும். அப்புறம் ஐநோட் கவுண்ட்டு, பிளாக் கவுண்ட்டு, அப்புறம் லாஸ்ட் மவுண்டட் டைம், லாஸ்ட் ரைட் டைம். இப்போ மவுண்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, மேக்ஸிமம் மவுண்ட் கவுண்ட் வந்து -1 இருக்குது. அதேமாதிரி செக் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. Red Hat 6 அது கீழே உள்ள மிஷினில் பார்த்தீங்கன்னா செக் இன்டர்வல் வந்து 180 days கொடுத்துருப்பாங்க, 180 முடிச்சுப்பாங்க. அப்போ 180 days மேலே ஒரு சர்வர் வந்து அப்பில் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் ரீபூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ணிட்டு தான் சர்வர் பூட் ஆகி நம்ம லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸிமம் மவுண்ட் கவுண்ட் வந்து -1 கொடுத்துருக்காங்க. அந்த மிஷினில் வந்து நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கோமோ அதே மாதிரி தான். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 வாட்டி நம்ம 10ன்னு கொடுத்தோம்னா 10 வாட்டி அந்த ஃபைல் சிஸ்டமை வந்து மவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரீபூட்டில் ஃபோர்ஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டமை செக் பண்ணணும். ஸோ
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டியூன் டு எஃப்எஸ் மூலமாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டியூன் டு எஃப்எஸ் மூலமாக ஏக்கு இந்த இதில் பண்ணி -1 வச்சுக்கோங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ண மாட்டாங்க. எதுவும் எரர் வந்தால் மட்டும்தான் அந்த இடத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 180 days இந்த மாதிரி இத்தனை அமௌண்ட்டு வந்து பண்ண இந்த கவுண்ட் எடுத்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரியல் டைமில் எல்லாமே வந்து டிபி கணக்கில் சைஸ் வச்சுருப்பாங்க அல்லது ஜிபி கணக்கில் சைஸ் இருக்கும். அது வந்து பூட்டிங் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். இப்போது ஒரு 1 TB ஃபைல் சிஸ்டம் வந்து பூட்டிங் எடுக்கும்போதுனா அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 1 hour அந்த சைஸை பொறுத்து டைம் அதிகமாகும். அது அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து இம்பேக்ட் இருக்கும். அதனால் அவங்க வந்து இதெல்லாம் வந்து -1 அதுமாதிரி 0 கொடுத்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். டியூன் டு எஃப்எஸ் -c இப்போ பார்த்தீங்கன்னா 10 கொடுக்குறேன். SDC இப்போது செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 10 வந்துட்டு. அதேமாதிரி இன்டர்வலையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். 120 days பார்த்தீங்கன்னா 4 month. ஸோ டியூன் டு எஃப்எஸ் கமாண்ட் மூலமாக நம்ம வந்து ext4 ஃபைல் சிஸ்டம் அல்லது ext3 ext2 எல்லாமே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ XFSக்கு வரலாம். df-hd கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ரீபூட்டில் வந்து எனக்கு வந்து XFS ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ணணும். இதில் நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டம் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்டா TOUCH டச்சு ஃபோர்ஸ் FSCK ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. LS-L கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த ஃபைல் இருக்குல்ல. அப்போ பாருங்கள் ரீபூட் பண்ணுறேன். ரீபூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும். ஏன்னா ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணிடும். நமக்கு வந்து ஸ்பீடாக போயிட்டு, ஏன்னா நம்மளுடைய ரூட் ஃபைல் சிஸ்டம் சைஸு பார்த்தீங்கன்னா 10 GB தான் இருக்குது. லாகின் ப்ராம்ப்ட் வச்சு யூசர் நேம் கொடுத்து பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ஓப்பன் டெர்மினல் கொடுத்து பாருங்க. சுவிட்ச் யூசர் கொடுக்குறேன். ரூட்டாக லாகின் ஆகிட்டேன். LS-L ஃபோர்ஸ் FSCK நோ சச் ஃபைல்ஸ்னு வந்துட்டு பார்த்தீங்களா. ஏன்னா HFS ஃபைல் சிஸ்டம் வந்து பூட்டிங் டைமில் வரும்போது ஃபைல் சிஸ்டம் செக் பண்ணிவிட்டு பூட் ஆகி வந்துட்டு. இப்போ நம்ம வந்து ரெஸ்கியூ மோடில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ரீபூட் init 6 கொடுத்து init 0 கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெஸ்கியூ மோடுக்கு வந்து பூட் சிடி மூலமாக பூட் ஆகி போகணும். ஓகே, ஏற்கனவே 7 வந்து மவுண்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின் கொடுக்குறேன். எஸ்கேப் அமுக்கிறேன். சிடி ரோம்லேருந்து பூட் ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரபுள் ஷூட்டிங்கில் போகணும். இதில் ரெஸ்கியூ ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் சிஸ்டம்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இப்போ சிஸ்டம் வந்து ரெஸ்கியூ மோடுக்கு பூட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வெல்கம் டு ரெஸ்கியூ மோட் வந்துட்டு. இப்போ நம்ம ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா MNT sys இமேஜ் அதில் நம்ம வந்து மவுண்ட் ஆகிருக்கும் ரூட் ஃபைல் சிஸ்டம். இப்போ
இப்போ 1 கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன். சரி, பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து எதில் மவுண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா /mnt/sys இமேஜில் மவுண்ட் ஆயிருக்கு. இப்போ கிளியர் ஸ்க்ரீன் கொடுங்க. lsblk கமாண்ட் கொடுத்து பாருங்கள். நம்ம டிஸ்க் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிடும். SDA, SDB, SDC இருக்குது. நம்ம சிங்கிள் யூசர் மோடில் வந்து ext4 ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ண முடியலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் ரெஸ்கியூ மோடில் நம்ம அதை பண்ண முடியும். ஏன்னா FSCK பாருங்கள், FSCKவில் ext2 இருக்குது, ext3 இருக்குது, ext4 எல்லாமே எல்லா கமாண்டுமே இருக்குது. அதனால நம்ம போய் செக் பண்ணலாம். இந்த டைமில் umount என்ன ஃபைல் சிஸ்டம் உங்களுக்கு ப்ராப்ளமோ அதை பண்ணிக்கலாம். ext4 அன்மவுண்ட் பண்ணிட்டேன். fsck/device sdc. ஸோ நம்ம இது க்ளீன் பண்ணிவிட்டு E2 FSCKன்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அதுவும் FSCKவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டுக்கும் அதே அவுட்புட் தான் வரும். E2 FSCK கொடுத்து டிவைஸ் SDC கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். இதில் ஃபோர்ஸ் ஆப்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரே அவுட்புட் தான். ஸோ நீங்கள் வந்து FSCKவும் யூஸ் பண்ணிக்கலாம், E2 FSCKவும் யூஸ் பண்ணிக்கலாம். ext ஃபைல் சிஸ்டம் முடிஞ்சிட்டோம். இப்போ df-ht கொடுக்க கிளியர் கொடுக்குறேன். df-ht இப்போ வந்து நம்ம வேறு ஏதாவது ஃபைல் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அன்மவுண்ட் பண்ணணும். umount/mnt sysimage xfs. இப்போ xfs நம்ம வந்து பண்ணிக்கலாம். xfs_repair/device sdb. ஸோ xfs பண்ணிட்டோம். df-ht நமக்கு என்னென்ன ஃபைல் சிஸ்டம்லாம் ப்ராப்ளமாக இருக்கோ நம்ம அதெல்லாம் வந்து ரெஸ்கியூ மோட்லேயும் பண்ணிக்கலாம், சிங்கிள் யூசர் மோட்லேயும் பண்ணிக்கலாம், அல்லது மெயின்டெனன்ஸ் மோட் அல்லது எமர்ஜென்சி மோடு போகும். அதில் ரூட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் எமர்ஜென்சி மோடு மெயின்டெனன்ஸ் மோடு போகும்போது வந்து ரூட் ஃபைல் சிஸ்டத்தை மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து மவுண்டடாக இருக்கும். அதனால் அதுக்கு சிங்கிள் யூசர் மோடு போகணும், அது ரெஸ்கியூ மோடில் போய் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் சிஸ்டமில் எரர் வந்துச்சுன்னா FSCK அல்லது XFS repair கமாண்ட், இந்த ரெண்டு கமாண்ட் தான் இருக்குது. இது மூலமாக தான் நம்மளால் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அது சம்மந்தப்பட்ட எரரை. FSCK கமாண்டு, E2 FSCK கமாண்ட் வந்து ext ஃபார்மேட் அந்த ஃபைல் சிஸ்டத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம். XFS ரிப்பேர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா XFS ஃபைல் சிஸ்டத்துக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இப்போ ரீபூட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து ரெஸ்கியூ மோடில் போய்ட்டு நம்ம அந்த ஃபைல் சிஸ்டம் வந்து செக் பண்ணுறதுனால SE Linux பாலிசி வந்து செக் பண்ணுது, ரீலேபிளிங் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம சர்வர் வந்து பூட் ஆகி வந்துட்டு ப்ராப்பராக. இப்போ நம்ம ஒரு இடம் திரும்பி ரீசெக் பண்ணிக்கலாம். lsblk கமாண்ட் கொடுங்க. நம்மளுடைய ஃபைல் சிஸ்டம் மவுண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, 2 ராட் டிஸ்க் இருந்துச்சு, SDB SDC இருந்துச்சு. SDBயை வந்து நம்ம XFS ஃபைல் சிஸ்டமாக மவுண்ட் பண்ணோம், SDCயை வந்து ext4 ஃபைல் சிஸ்டமாக மவுண்ட் பண்ணோம். FSCK கமாண்ட் மூலமாக ext4 ஃபைல் சிஸ்டத்தை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
XFS ரிப்பேர் கமாண்ட் மூலமாக XFS சம்மந்தப்பட்ட ஃபைல் சிஸ்டம் வந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சர்வர் வந்து பூட் ஆகி வரும்போது நீங்கள் வந்து ரீபூட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பேட்சிங் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்கு, அது ஏதோ ஒரு ரீசனுக்காக ரீபூட் பண்ணுறீங்க, பூட் ஆகி வரல, நீங்கள் கன்சோலில் போய் செக் பண்ணுறீங்க. அந்த டைமில் சர்வர் வந்து எமர்ஜென்சி மோடில் போய் நின்றுச்சுன்னா ரூட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி எந்த ரீசனுக்காண்டி எமர்ஜென்சி மோடில் நிற்கும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து எதாவது ஃபைல் சிஸ்டம் வந்து கரெக்டாக இருக்குது, இல்லை FSCK ரன் பண்ணோன்னா அது பண்ணிக்கலாம். ஆனால் ரூட் ஃபைல் சிஸ்டம் மட்டும் பண்ண முடியாது. அப்போ ரூட் ஃபைல் சிஸ்டத்துக்குள்ளே வந்து எரர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா சிங்கிள் யூசர் மோடில் போய் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். சிங்கிள் யூசர் மோடில் போய்ட்டு FXS ext4 பண்ணிக்கலாம், XFSம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெஸ்கியூ மோடில் கூட போய் நீங்கள் போய் பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைல் சிஸ்டத்தை ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம வந்து செக் பண்ணணும், அதாவது ரூட் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா touch/force FSCK அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஃபைல் சிஸ்டம் வந்து செக் ஆகி வரும், பூட் ஆகி வந்துடும். அதுமாதிரி QTFS அந்த கமாண்ட் மூலமாக ext4 ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து எப்போ இது வந்து எத்தனை தடவை அன்மவுண்ட் பண்ணி மவுண்ட் பண்ணலாம் தான் FSCK செக் பண்ணணும். அதேமாதிரி அதோடைய செக் இன்டர்வல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 180 days, 120 days அல்லது 1 year அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது போக மேன் கமாண்ட் மூலமாக உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக்கலாம். மேன் கமாண்ட் மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கலாம். XFS ரிப்பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா FXRNP ஸோ இருக்குது. அதேமாரி மேன் FSCK சேம். அது ஃபைல் சிஸ்டம் செக்குன்னு சொல்லுவாங்க, ஃபைல் சிஸ்டம் கான்ஃபிடன்ஸ் செக்குன்னு சொல்லுவாங்க FSCKக்கு. இப்போ மேன் E2 FSCK ஓகே.